ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஓ டிஜிட்டல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இபிஎஃபோட ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோ கூட போகலாம். ஓகே, பிஎஃப்பில் நீங்கள் கிளைம் பண்ணும்போது ஒரு எரர் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்க. இந்த ஃபார்ம் 10C வந்து கிளைம் பண்ணும்போது இந்த எரர் வந்து ஒரு சிலவங்க நிறைய பேருக்கு ஃபேஸ் பண்ணியிருக்குங்க. இந்த எரரை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த எரர் ஏன் வருது, என்ன ரீசன் வருது, அதுக்கு அடுத்தது என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும், நம்ம டீட்டெயிலாக சொல்கிறோம் பாருங்கள். ஓகே, நீங்கள் ஒரு கம்பெனியில் இந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் அக்கௌண்ட் தான். ஓகேங்களா, ஒரு அக்கௌண்ட் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, ஒரு 10 வருஷம் 11 வருஷம் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் அடுத்து ரிலீவ் ஆகிட்டு இருப்பீங்க, ஏதோ ரீசனுக்காக ரிலீவ் ஆகிட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ஜாபுக்கு அடுத்தது கொஞ்சம் லேட்டாக கூட நீங்கள் ஜாபுக்கு பிளான் பண்ணியிருக்கலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் பிஎஃப் இருக்க அமௌண்ட்டை வந்து டோட்டலாக வித்ட்ரா பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. ஓகேவா, ட்ரை பண்ணுவீங்க. அந்த ட்ரை பண்ணுறவங்க தான் இந்த வீடியோவில். ஓகேங்களா, பிஎஃபோட ஆக்ட் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 9.5 வருஷம் மேலே ஒர்க் பண்ணிட்டாலே, சரிங்களா, 9.5 இயர்ஸ் மேலே ஒர்க் பண்ணிட்டாலே உங்களுக்கு பென்ஷன் அமௌண்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா, வித்ட்ரா பண்ண முடியாது. ஓகேங்களா, இது வந்து இபிஎஃப் ரூல்ஸ். சரிங்களா, ஃபார்ம் 19 கிளைம் போட்டால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எம்ப்ளாயர் ஷேர் வரும். ஓகேங்களா, எம்ப்ளாயர் ஷேர் வரும். ஃபார்ம் 10C கிளைம் போட்டால் பென்ஷன் அமௌண்ட் ஃபுல்லாக வரும். உங்களுக்கு நீங்கள் எத்தனை கம்பெனி ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அவ்வளோ பென்ஷன் அமௌண்ட் ஃபுல்லாக வரும். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, எல்லாமே டேட்டா பேக்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ண பிறகு நீங்கள் ஃபார்ம் 19 கிளைம் பண்ணால் எம்ப்ளாயர் ஷேர் வரும். எல்லாருக்கும் தெரியும். பென்ஷன் அமௌண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு பென்ஷன் அமௌண்ட்டு ஃபுல்லாக வரும். உங்களுக்கு தெரியும். சரிங்களா, 2 பேமெண்ட்டாக வரும் உங்களுக்கு. ஃபார்ம் 19 ஒரு எம்ப்ளாயர் ஷேர் 10C பென்ஷன் வித்ட்ரா. ஓகேங்களா, ஃபார்ம் 19 வந்து உங்களால் போட முடியும். ஓகேவா, 19 வந்து போட முடியும். இதுதான் ஃபார்ம் 10C நீங்கள் போட போனால் இந்த எரர் வந்து ஷோ ஆகும். ஓகேவா, இந்த 10C வந்து எடுத்துக்காது. இந்த எல்லாருக்கும் இந்த ப்ராப்ளம் வரும்னா அப்படி கிடையாது. ஒரு கம்பெனியில் 9.5 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டாலே இது ஒரு பிஎஃபோட ரூல்ஸ், பிஎஃப் ஆக்டோட ரூல்ஸ். இது 9.5 இயர்ஸ் மேலே ஒர்க் பண்ணிட்டாலே பென்ஷன் அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ண விட மாட்டாங்க. அந்த அமௌண்ட் வந்து அப்படியே ஹோல்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் மந்த்லி பென்ஷன் வாங்கிறதுக்கான எலிஜிபிள் பர்சன் ஆகிட்டு நீங்கள். சரிங்களா, பிஎஃபோட ரூல்ஸ் படி நீங்கள் மந்த்லி பென்ஷன் வாங்குறதுக்கான எலிஜிபிள் பர்சன் ஆகிட்டீங்க. உங்கள் சர்வீஸ் வந்து எலிஜிபிள் ஆகிடுச்சுன்னு இதுதான் அந்த எரர் கோடான ஒரு மீனிங். ஓகேங்களா, சர்வீஸ் கிரேட்டர் தென் நீங்கள் வந்து 113 மாதம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதான் 9.5 வருஷம் சொன்னோம் பார்த்தீங்களா, 113 மாதம் வரையும் அதுக்கு மேலேயே ரீச் பண்ணிட்டீங்க. அதனால தான் இந்த 10C வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து மூவ் ஆக மாட்டேங்குது. ஓகே, இந்த அமௌண்ட் எப்படி தான் வித்ட்ரா பண்ணுறது நீங்கள் கேட்டிங்கன்னா, இது அமௌண்ட்டு டோட்டலாக வித்ட்ரா பண்ண முடியாது. மந்த்லி பென்ஷனை நீங்கள் வந்து கன்வென்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸ்கீம்ஸ் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வச்சுட்டு நீங்கள் உங்கள் ரிட்டைர்மெண்ட் ஏஜுக்கு அப்புறம் அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் பென்ஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட் வந்து நம்ம ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஸ்கீம் சர்டிஃபிகேட் டென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களோட நாமினி டீட்டெயில்ஸ்லாம் வரும், எல்லா டீட்டெயில்ஸ்லாம் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்களா, இது அப்போது நிறைய பேர் கேட்கலாம், இது அமௌண்ட்டை எடுக்கிறதுக்கான வழி எதுவும் கிடையாதா? இந்த அமௌண்ட் எடுக்கணுங்க, இது வந்து கண்டிப்பாக 9.5 இயர்ஸ் மேலே ஒர்க் பண்ணிட்டாலே எடுக்க முடியாது. சிஸ்டம் வந்து அலோவ் பண்ணாது. ஓகேங்களா, ஆன்லைனில் வந்து ஆஃப்லைன் சரி அலோவ் பண்ண மாட்டாங்க. பிஎஃப் ரூல்ஸ் ஒரு ரூல்ஸ் இது, பிஎஃபோட ரூல்ஸ் இது. ஓகேங்களா, இந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் கூட வேறு கம்பெனி கூட ஒர்க் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அது தனியாக உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் பேமெண்ட் ஆகிட்டே இருக்கும். இது வந்து செப்பரேட்டாக இருக்கும். அது 10C இந்த பென்ஷன் அமௌண்ட் வந்து ஸ்கீம் சர்டிஃபிகேட் மூலிமா உங்களுக்கு ஸ்கீம் சர்டிஃபிகேட் எதுனா ஒரு ப்ரூஃப், இந்த அமௌண்ட் வந்து பர்டிகுலர் அமௌண்ட் வந்து எனக்கு எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயசு இருக்கவங்களுக்கு ஓகே. இந்த 35 வயசு 31 வயசு இருக்கவங்களுக்குனா எப்படி நான் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணுமா, நான் எனக்கு 58 வயசு ஆகிற வரை வெயிட் பண்ணுமா, நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். கம்பல்சரி வெயிட் பண்ணி தான் ஆகிறோம் நம்ம. சரிங்களா, இந்த அமௌண்ட்டு வந்து ஒரு சேவிங்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். சேவிங்ஸ் மாதிரி வச்சுக்கலாம் நீங்கள். ஓகே, ரிட்டைர்மெண்ட் பீரியடுக்கு அப்புறம் இந்த அமௌண்ட் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பென்ஷன் ஸ்கீம்லாம் இருக்குது. ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறவங்க யாருமே கிடையாது. அதனால தான் இந்த கவர்மெண்ட் வந்து ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் அந்த பென்ஷன் வாங்கணுன்ட்டு ஒரு
ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் பென்ஷன் வந்து மந்த்லி பென்ஷனாக அவங்களும் வாங்கணுன்ட்டு தான் இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? இந்த இந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட்டை வந்து எப்படி இருக்குன்னு நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஸ்கீம் சர்டிஃபிகேட் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இது நீங்கள் உமேங் ஆப்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம், நம்ம ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் இருக்கும், உங்களோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் இருக்கும், உங்களோட பார்த்தீங்கன்னா பிஎஃப் அக்கௌண்ட் நம்பர் இருக்குது பாருங்கள். லாஸ்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணோட கம்பெனியோட டீட்டெயில்ஸ் இருக்கும், அதோட பிஎஃபோட அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். ஓகேங்களா? அது ஒரு கம்பெனி நேம் இருக்கும். சரிங்களா? அதில் தானே ஃபண்ட் இருக்குது, அந்த கம்பெனி நேம் இருக்கும், சர்வீஸோட டீட்டெயில்ஸ் இருக்கும். ஓகே, உங்கள் அட்ரஸ்ஸு, அதேமாரி மெயினாக நாமினியோட டீட்டெயில்ஸ் இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு அப்புறம் இந்த அமௌண்ட் வந்து யாருக்கு போய் சேரணுமோ அவங்களோட டீட்டெயில்ஸ் இருக்கும். இதுதான் ஸ்கீம் சர்டிஃபிகேட். இதோட மீனிங்கே இதுதான். இது ஜஸ்ட் ஒரு ப்ரூஃப் தான். இந்த என்னோடய ஃபண்டு வந்து இந்த கம்பெனியில் தான் இருக்குது, பர்டிகுலர் கம்பெனி தான் இருக்குதுன்னு ஒரு டீட்டெயில்ஸோட இதுதான் இந்த அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்கீம் சர்டிஃபிகேட். ஓகேங்களா? இப்படி தான் இருக்கும் அந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட்டு. இதை நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். அப்ளை பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் அடுத்தடுத்த கம்பெனிக்கு ஒர்க் பண்ணலாம். சரிங்களா? நீங்கள் சப்போஸ் இந்த பென்ஷன் அமௌண்ட்டை நீங்கள் ஃபுல்லாக எடுக்கணும் பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து சர்வீஸ் வந்து 9.5 வருஷத்துக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் இந்த அமௌண்ட் எடுக்க முடியும். ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோங்க, ஜாபை விட்டு ரிலீவ் ஆகலான்னு பிளான் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நீங்கள் சொல்லலாம். சப்போஸ் நீங்கள் ரிலீவ் ஆகிறது பிளான் பண்ணிங்கன்னா இந்த 9.5 வருஷத்துக்கு முன்னதாகவே ரிலீவ் ஆகிட்டா உங்கள் அமௌண்ட் எல்லாமே கிடைக்கும். டோட்டலாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.